நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்களை நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கடுமையாக விமர்சித்துள்ளார். நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளை கண்டித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் சார்பில் டெல்லியில் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டங்கள் நாடு முழுவதும் கவனம் பெற்ற நடிகள் பல்வேறு தரப்பினரும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த போராட்டத்தின் போது நடந்த சில சம்பவங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்த்ததாக தெரிவித்த கங்கனா ரணாவத் அவை தன்னை மிகவும் அதிருப்தியடைய செய்ததாக கூறியுள்ளார். அவர் கூறியதாவது: போராட்டக்காரர்களின் வீடியோக்களை பார்க்கும்போது அவை யாவும் பாந்தி வரவழைப்பதாக உள்ளது. இந்த போராட்டக்காரர்கள் அழுக்கு, குப்பை மற்றும் அசிங்கத்தை பரப்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்ட வீடியோக்களை பார்த்து தான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் எனவும் தனக்கு ஒரு ஓய்வு தேவை எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசுகையில், என் வாழ்நாளில் ஒரே இடத்தில் இவ்வளவு அசிங்கத்தை நான் கண்டதில்லை. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஜென்சி தலைமுறையின் போராட்ட காட்சிகள் குமட்டலை வரவழைக்கிறது. அவர்கள் பேசும் விதமும் பயன்படுத்தும் மொழியும் என் வாழ்நாளில் மக்கள் இவ்வளவு உறுத்தலாகவும் இவ்வளவு அநாகரிகமாகவும் இருப்பதை கண்டதில்லை என கடுமையாக பேசியுள்ளார். மேலும் இவர்களையெல்லாம் பெற்றெடுத்து வளர்ப்பது யார்? இந்திய நாடு என்பது பண்பாட்டு நுட்பத்தில் வேரூன்றிய பலதரப்பட்ட அழகான மக்கள் வாழும் ஒரு இடம். ஆனால் நீங்கள் உங்களை கரப்பான் பூச்சிகள் என அழைத்துக் கொள்வதோடு அவற்றைப் போலவே நடந்து கொள்கிறீர்கள் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் பங்கேற்ற இந்து பெண்களை சாடிய கங்கனா, நான் அவர்களை சாக்கடை தலைமுறை என்று அழைக்கிறேன். இவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதில்லை. மிகவும் அசிங்கமானவர்களாகவும் ஊழல் நிறைந்தவர்களாகவும் இருப்பதால் இத்தகைய பெண்களால் ஒரு சிறந்த இல்லத்தரசிகளாக கூட இருக்க முடியாது என கடுமையாக கங்கனா ரணாவத் விமர்சித்துள்ளார். நீட் முறைகேடு விவகாரத்தில் மாணவர்களின் போராட்டம் அரசியல் மற்றும் சமூக ரீதியாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கங்கனா ரணாவத்தின் இந்த கருத்துக்களும் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.